மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பேதுரு இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் மகிமையான காட்சியை கண்டான். அப்பொழுது பேதுரு உடனே இயேசுவை நோக்கி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கேயே கூடாரம் போடுவோம் என்றான். காரணம், அவனுடைய மனது இயேசுவின் மகிமையை காண கிடைக்கும் சூழ்நிலையில் தங்கியிருப்பதையே வாஞ்சித்தது. ஒரு மனிதன் இயேசுவே போதும், இயேசுவின் மகிமையான பிரசன்னத்தில் வாழ்வதே போதும் என்று கூறுகிறான் என்றால் அவனுடைய மனம் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அதாவது இயேசுவின் மகிமையான பிரசன்னத்தினால் அவனுடைய மனதின் தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டுவிட்டது. அதுவே உலக பிரகாரமாக நமக்கு பிடித்த உணவு கிடைக்கும் போது அந்த சூழ்நிலையில் வேறெந்த உணவும் வேண்டாம் என்று சொல்லுவோம். அதற்காக மற்ற உணவுகளை தியாகம் செய்கின்றோம் என்று அர்த்தமில்லை. அந்த சுவை மிகுந்த உணவினால் தன்னுடைய சுவை, பசி தேவை யாவும் சந்திக்கப்பட்டு விட்டதால் வேறெதுவும் தேவைப்படவில்லை என்பதே அர்த்தம். அதில் நிறைவை காண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஐக்கியம் மனதிற்கு தேவையான யாவற்றையும் உரிய விதமாக வழங்கும் என்பதால் மனம் இயேசுவே போதும், அவருடைய ஐக்கியமே போதும் என்று சொல்லும். அன்பு, அமைதி, ஆனந்தம், நிறைவு, ஆறுதல், நம்பிக்கை, தைரியம், பரிசுத்தம் என எல்லாம் இயேசுவின் பிரசன்னத்தினால் நம்முடைய மனதிற்கு கிடைக்கும். அதனால் நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சமூகத்தில் வாழ்கின்ற அனுபவம் மட்டுமே எப்போதும் வேண்டும் என்று ஜெபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய மகிமையை காண்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக